வணக்கம் குழந்தைகளே. யானைக்கும் பானைக்கும் சரி அந்த கதையுடைய பயிற்சிகளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கதையை உங்களுக்கு நான் PDF வடிவில் அனுப்பியிருந்தேன். அதை எல்லாரும் படித்து எனக்கு கட்டாயம் ஆடியோ செய்தியாக அனுப்பணும். சரியா? இதற்கான பயிற்சிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். அதையும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? கதை புரிஞ்சது இல்லையா? நன்றி. முதலாவதா வினாக்களுக்கு விடையளிக்க. இதில் முதல் கேள்வி, உழவர் யானையை எதற்காக இரவல் கேட்டார்? உழவர் யானையை எதற்காக இரவல் கேட்டார்? விடை, உழவர் தம் மகன் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக யானையை இரவல் கேட்டார். உழவர் தம் மகன் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக யானையை இரவல் கேட்டார். அடுத்து இரண்டாவது கேள்வி, ஊர்வலம் சென்ற யானைக்கு என்ன நேர்ந்தது? ஊர்வலம் சென்ற யானைக்கு என்ன நேர்ந்தது? விடை, யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்துவிட்டது. யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்துவிட்டது. மூன்றாவது கேள்வி, மரியாதை ராமன் உழவரை தனியே அழைத்து என்ன கூறினார்? மரியாதை ராமன் உழவரை தனியே அழைத்து என்ன கூறினார்? இதற்கான விடை, மரியாதை ராமன் உழவனை தனியே அழைத்து, நாளை உங்களை நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன். அவர் வரும்போது உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இந்த கேள்வியில் விடையை எழுதுகிறப்ப நீங்கள் நாளை உங்களை அதிலிருந்து போடாமல் வைத்திருங்கள் அது வரைக்கும் மேற்கோள் காட்டி எழுதணும். இன்னொருத்தர் சொல்கிற மாதிரி எழுதுகிறோம் இல்லையா? அதனால் இந்த ஓப்பன் கொட்டேஷன், க்ளோஸ் கொட்டேஷன், மேலே 2 கமா மாதிரி மேலே போட்டிருக்கேன் இல்லையா? அதனால் அப்படி போட்டு எழுதினா இன்னொருத்தர் சொல்கிற மாதிரி நம்ம எழுதியிருக்கோம், மேற்கோள் காட்டி எழுதியிருக்கோம் அப்படின்னு பொருள். சரியா? அதனால் அப்படி தான் எழுதணும். அதை திரும்பவும் படிக்கிறேன். மரியாதை ராமன் உழவனை தனியே அழைத்து, நாளை உங்களை நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன். அவர் வரும்போது உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். கடைசி கேள்வி, யானைக்கும் பானைக்கும் சரி என்ற கதை உணர்த்தும் நீதி என்ன? யானைக்கும் பானைக்கும் சரி என்ற கதை உணர்த்தும் நீதி என்ன? ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பதே இக்கதை உணர்த்தும் நீதியாகும். ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பதே இக்கதை உணர்த்தும் நீதியாகும். புரிஞ்சது இல்லையா குழந்தைகளே? எப்பயும் சொல்கிறதான், நீங்கள் உங்களுடைய சொந்த நடையில் இதற்கான விடைகளை எழுதலாம். 4 கேள்வியில் 3 கேள்விகள் ரொம்பவே எளிதான விடையை கொண்டிருக்கு. ஒரே ஒரு கேள்வி தான். அந்த கேள்வி கூட நீங்கள் உங்களோட சொந்த நடையில் கதையை புரிஞ்சுக்கிட்டு எழுதினீங்கன்னா கடினமாகவே இருக்காது. சரியா? எழுதி பழகுங்க. அப்போ நிச்சயம் நல்ல மதிப்பெண் வாங்க முடியும். வாழ்த்துக்கள். அடுத்த செயல்பாடு, பூக்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக. பூக்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ர, இன், தை, க, பூ, இல், பா அப்படின்னு சில எழுத்துக்கள்லாம் கீழே பூவில் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே சில வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் சரியான விடை என்னவோ அது அந்த பூக்கள்லேருந்து எடுத்து நம்ம அந்த வாக்கியத்துக்கான விடையை சொல்லாக உருவாக்கி அதில் எழுதணும். இப்போ முதல் கேள்வி பாருங்கள். வணிகர் டேஷ் நாட்டை சேர்ந்தவர். வணிகர் டேஷ் நாட்டை சேர்ந்தவர். நமக்கு தெரியும் வணிகர் அரபு நாட்டை சேர்ந்தவர் இல்லையா? அதனால் அந்த எழுத்துக்கள்லாம் இதில் இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு சேர்த்து அரபு நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு எழுதணும். புரிஞ்சது இல்லையா? இரண்டாவது கேள்வி, உழவர் வணிகர் இருவரின் வழக்கை எதிர்கொண்டவர் டேஷ். உழவர் வணிகர் இருவரின் வழக்கை எதிர்கொண்டவர் டேஷ். இதற்கான விடை உங்களுக்கு தெரியும், மரியாதை ராமன். இங்கே இருக்கிற
எழுத்துக்களை சேர்த்து அந்த வார்த்தையை உருவாக்கி அதில் எழுதணும் நீங்கள். புரிஞ்சுதா? அடுத்தது 3வது கேள்வி. திருமண ஊர்வலத்தில் டேஷ் இறந்துவிட்டது. திருமண ஊர்வலத்தில் டேஷ் இறந்துவிட்டது. ரொம்ப எளிதான விடை இல்லையா? யானை. அடுத்து 4வது கேள்வி. பழைய டேஷ் கீழே விழுந்து நொறுங்கின. பழைய டேஷ் கீழே விழுந்து நொறுங்கின. இதற்கு பானைகள் அப்படின்னு எழுதணும். நீங்கள் பானைன்னு எழுதக்கூடாது. நொறுங்கின அப்படின்னா பன்மையை குறிக்குது. சரியா? அதனால் பானைகள் அப்படின்னு எழுதணும். பானைன்னு எழுதிட்டிங்கன்னா ஒரே ஒரு பானை இருந்த மாதிரி அர்த்தம். அப்போ நொறுங்கியது அப்படின்னு தான் இருக்கும். இங்கே நொறுங்கின அப்படின்னாக்கா நிறைய பானைகள் இருந்ததுனால தான் நொறுங்கின வருது. அதனால் சரியாக பானைகள்னு எழுதணும். அந்த மாதிரி ஒருமை பன்மை தெரிஞ்சு சரியான விடை எழுதணும். அவசரத்தில் வெறும் பானைன்னு எழுதிட்டிங்கன்னா முழு மதிப்பெண் கட்டாயம் கிடைக்காது. சரியா? அதனால் கேள்வியை முதல்ல முழுமையாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா விடையை எழுதுங்க. புரிஞ்சது இல்லையா? நன்று. அடுத்ததும் ரொம்ப எளிதான செயல்பாடு தான். சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடர் அமைத்து எழுதுக. சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடர் அமைத்து எழுதுக. ஒரு வாக்கியத்தில் இருக்கிற சொற்கள்லாம் கலைத்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சரியான வரிசையில் போட்டு வாக்கியமாக உருவாக்கணும். சரியா? இப்போ முதல்ல பாருங்கள். தற்செயலாக இறந்துவிட்டது யானை ஊர்வலத்தில் அப்படின்னு இருக்குது. இதற்கு சரியான வாக்கியம் என்ன? யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்துவிட்டது அப்படின்னு இந்த சொற்களை மாற்றி எழுதி நீங்கள் சரியான வாக்கியமாக இதை உருவாக்கணும். புரிஞ்சுது இல்லையா? இப்போ 2வது பாருங்கள். கீழே பானைகள் உடைந்து விட்டன விழுந்து அப்படின்னு இருக்குது. இதை எப்படி எழுதணும்? பானைகள் உடைந்து கீழே விழுந்து விட்டன. புரிஞ்சுது இல்லையா? இப்போ 3வது. விசித்திரமான எதிர்கொண்டார் வழக்கை மரியாதை ராமன். இதற்கான விடை மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கை எதிர்கொண்டார். 4வது. வைக்கப்பட்டன பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி அப்படின்னு இருக்கு. இது எப்படி எழுதணும்? கதவின் பின்னால் பானைகள் அடுக்கி வைக்கப்பட்டன. புரிஞ்சுது இல்லையா? அங்கே இருக்கிற சொற்களே தான் கலைந்திருக்கு. அதை நாம் முறைப்படுத்தி அந்த வாக்கியத்தை உருவாக்கணும். அவ்வளோதான். நன்று. அடுத்து கொடுத்துருக்க 2 செயல்பாடுகளும் நீங்களே செய்து பழகணும். முதல்ல பார்த்தீங்கன்னா சொல்லி பழகுவோம். உங்களுடைய உச்சரிப்பு திறனை மேம்படுத்துறதுக்காக கொடுத்துருக்கிற ஒரு செயல்பாடு. பட்டம் விட்ட பட்டாபி பெட்டிக்கடையில் பொட்டலம் போட்டான். கன்று மென்று தின்றது. வாழைப்பழத்தோலால் வழுக்கி விழுந்தான். அப்படி இந்த வாக்கியங்கள்லாம் சரியான உச்சரிப்போடு படித்து பழகணும். சரியா? அடுத்து கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா குறிப்புகளை பயன்படுத்தி கதை உருவாக்குக, பொருத்தமான தலைப்பிடுக அப்படின்னு சொல்லி 4 எருதுகள், ஒற்றுமையாக வாழ்தல், சிங்கம், பிரிக்க நிறைத்தல், எருதுகள் எதிர்த்தல், சிங்கத்தின் சூழ்ச்சி, எருதுகள் பிரிதல், சிங்கம் வேட்டையாடுதல் அப்படின்னு சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான். 4 எருதுகள் இருந்தது. அது ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்போ சிங்கத்தினால அந்த எருதுகளை வேட்டையாட முடியல. அதனால் ஒரு சூழ்ச்சி செய்து அந்த எருதுகளை பிடிச்சு சிங்கம் எப்படி வேட்டையாடுச்சு அப்படிங்கிறது தான் கதை இல்லையா? இந்த கதையோடைய கருவை மாத்திரம் இப்போ உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் இதை ஒரு கதையாக தொடராக அமைச்சு எழுதணும். சரியா? இந்த மாதிரியான செயல்பாடுகள் உங்களுக்கு கட்டாயம் பரீட்சையிலையும் வரும். அதனால் எழுதி பழகுங்க. இது உங்களுக்கு தெரிந்த கதை தான். அதனால் கட்டாயம் எல்லாருமே முயற்சி செய்து எழுதணும். புரிஞ்சது இல்லையா? இதை எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அடுத்து குறிப்புகளை கொண்டு கட்டத்திலிருந்து விடை காண்போமா அப்படின்ற ஒரு புதிர் கொடுத்துருக்காங்க. அதில் இடமிருந்து வலம் சில சொற்கள், மேலிருந்து கீழ் சில சொற்கள், அதற்கான குறிப்புகள் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 1, 2, 3 அப்படின்னு இடமிருந்து வலமாகவும், 2, 4 அப்படின்னு மேலேருந்து கீழாகவும் எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க. அந்த எண்களை பார்த்து நீங்கள் அதற்கான விடையை அங்கங்கே எழுதணும். இப்போ 1 அப்படின்னு இருக்கிற இடத்துல பாருங்கள். பழமை என்பது இதன் பொருள். பழமை அப்படின்னா பழைய இல்லையா? அதுதான் விடை. இப்போ அதை எப்படி எழுதணும் பாருங்கள். இடமிருந்து வலம்.
அப்படின்னா என்ன, லெஃப்ட் டு ரைட் இல்லையா. இப்போ இந்த 1 அப்படின்னு இருக்க இந்த எண் எங்கே இருக்குது, ப அப்படிங்கிற இடத்துல ஆரம்பிக்குது இல்லையா. இப்போ இந்த 1 எங்கே இருக்கோ அந்த இடத்துல நம்ம பாவை எழுதணும். அடுத்தது இடமிருந்து வலம்ன்றதுனால லெஃப்ட் டு ரைட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற கட்டங்களில் எழுதிட்டே போகணும். ப ழை ய. அப்போ நிறைவாகிடுது இல்லையா. 3 எழுத்து இருக்கிறதுனால சரியாக அந்த இடத்த அது வந்து அமைஞ்சிடுது. அதனால் நீங்கள் எழுதியிருக்க விடை வந்து சரியான விடை. இப்போ அடுத்து பாருங்கள் 2. இதுவும் இரண்டும் பார்த்திங்கனாக்கா இடமிருந்து வலம். அதுக்கு என்ன போட்டிருக்காங்க, வீட்டின் முகப்பில் உள்ளது. வீட்டின் முகப்பில் உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம், வீட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கும், வாசல் இருக்கும் இல்லையா. அதுக்கு சரியான சொல் வந்து வாயில். வாயில் அப்படிங்கிறது தான் சரியான சொல். அதனால் 2 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த எண் அந்த இடத்துல வந்து வாயில் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். வா இ இல் அந்த ஒரு கட்டத்துலையும் எழுதினீங்கன்னா சரியாக முடியும் இல்லையா. இப்போ 3வது சொல் தும்பிக்கை உள்ள விலங்கு. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தும்பிக்கை இருக்கிற விலங்கு எது, யானை. இப்போ யானை எழுதணும்னா எங்கே எழுதணும், 3 எங்கே இருக்குது பாருங்கள். 1 2 அதுக்கு 2த்துக்கும் நடுவில் 3 இருக்குது இல்லையா. அதுலேயும் இடமிருந்து வலம் லெஃப்ட் டு ரைட் எழுதணும். யா நை 2 கட்டங்கள் இருக்குது, அதை நீங்கள் எழுதிடுங்க. அடுத்து மேலிருந்து கீழ் இருக்கிற பகுதிக்கு வரும். அங்கே 2 4 அப்படின்னு 2 எண்ணிக்கைகள் கொடுத்துருக்காங்க. 2 என்னன்னு பாருங்கள், உடலில் ஓர் உறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏற்கனவே 2ல் நம்ம வா இ இல் எழுதியிருக்கோம் இல்லையா. அது வந்து இடமிருந்து வலமில் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம 2ல் மேலிருந்து கீழ் எழுத போகிறோம். அதனால் வா உங்களுக்கு ஏற்கனவே இருக்குது. அப்போ உடலின் ஓர் உறுப்பு வால ஆரம்பிக்கணும். இன்னும் ஒரே ஒரு எழுத்து தான் அப்படின்னாக்கா வாய் இல்லையா. அது அங்கே சரியாக கட்டத்தில் அமைஞ்சிடுது. அதனால் ஈ மாத்திரம் எழுதி வாய் அப்படிங்கிறத நம்ம அங்கே முடிக்கணும். மேலிருந்து கீழ் எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 4 பாருங்கள், வேளாண் தொழில் செய்பவர். வேளாண் தொழில் செய்பவர் யார், விவசாயி. படிச்சிருக்கோம் நம்ம போன வகுப்பில் கூட நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா பாடத்தில். வேளாண் தொழில் செய்பவர் விவசாயி. இப்போ 4 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த வரிசையில் வி வ சா இ அப்படின்னு 4 கட்டங்களில் எழுதணும், பிரித்து எழுதணும். இது வந்து மேலிருந்து கீழ் நல்லா பார்த்து எழுதணும் சரியா. விவசாயி அப்படின்னு எழுதினீங்கன்னா இந்த புதிர் முழுசாக முடிவடைஞ்சிடுது இல்லையா. இந்த மாதிரி சின்ன சின்ன எழுத்துக்களை சேர்த்து பண்ணுற வார்த்தைகள்லாம் வந்து இந்த மாதிரி புதிராக உங்களுக்கு பரீட்சையிலையும் வரும். அதனால் எழுதி பழகிக்கோங்க. புரிஞ்சது இல்லையா. நன்றி.